இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் சூழல் நிலவிட்டு இருக்கு. இதே நேரத்துல பாகிஸ்தானை கவுண்டர் பண்ண இந்தியா கிட்ட இருக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான மிசைல்ஸையும் போர் விமானங்களையும் பத்தி ஷார்ட்டா பார்க்கலாம். முதல்ல இந்தியாவோட ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை, அதுதான் அக்னி 5. இது கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டர்ல இருந்து 7500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை துல்லியமா அடிக்கும். அது மட்டும் இல்லாம அணு ஆயுத தாக்குதலை கூட நடத்த முடியும். இதனால இந்தியால இருந்து மொத்த சைனாவையும் மொத்த ஐரோப்பிய நாடுகளையும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆப்பிரிக்காவையும் தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இப்ப ரீசெண்டா அக்னி 5ஓட MIRV டெக்னாலஜியும் சேர்த்து டெஸ்ட் பண்ணாங்க. அது சக்சஸும் ஆயிருக்கு. MIRV டெக்னாலஜினா என்ன? இந்த அக்னி மிசைல்ல 10 வாரெட்ஸ் வெடிபொருளை வச்சு லான்ச் பண்ணா இந்த ஒரே மிசைல் 10 வெடிகுண்டா பிரிஞ்சு ஒரே நேரத்துல வெவ்வேறு நகரங்களை அடிக்கும். அதுதான் இந்த MIRV டெக்னாலஜி. அடுத்தது நம்ம பிரம்மாஸ்திரமான பிரம்மோஸ். இது ஒளியை விட 3 மடங்கு வேகமா பறக்கும். 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்க டார்கெட்டை கூட துல்லியமா அடிக்கும். இது ஏர், சி, லேண்டுன்னு எங்கிருந்தும் லான்ச் பண்ண முடியும். இதுல ஃபயர் அண்ட் ஃபர்கெட்டுங்கிற ஒரு தரமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இதை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டா இதை லான்ச் பண்ணவனால கூட அதை தடுக்க முடியாது. இதை தடுக்க இது வரைக்கும் எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்ல. அப்ப நம்மளை வம்பளுத்துக்கிட்டு இருக்க பாகிஸ்தானை நினைச்சு பாருங்க. அடுத்து பிரளய் மிசைல். இந்தியாவோட இந்த மிசைல் 150 இருந்து 500 கிலோமீட்டர்ல இருக்க எதிரியோட ராணுவ தளவாடங்களையும் ரேடார்களையும் துல்லியமா தாக்கக்கூடியது. இது ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல பறக்கும். எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால கூட கண்டுபிடிக்க முடியாது. இது எதிரியை துல்லியமா தாக்க GPS பொருத்தப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை. அடுத்து இந்தியாவோட பவர்ஃபுல்லான போர் விமானங்கள், அப்புறம் அதுல பொருத்தப்பட்டிருக்க ஏவுகணையை பத்தி பார்க்கலாம். முதல்ல ரஃபேல். ரஃபேலை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அதோட பவர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரான்ஸோட தசால் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினது தான் இந்த ரஃபேல். இது ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா போர்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த போர் விமானம். இதனால இந்திய எல்லையில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்க டார்கெட்டை மீட்டிஆர் மிசைலை வச்சு ஈஸியா அடிக்க முடியும். இப்ப ரீசெண்டா இந்திய கடற்படை வலிமையை அதிகரிக்க கிட்டத்தட்ட 63,000 கோடிக்கு ரஃபேல் மெரைன் வேரியண்டா வாங்கியிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்திய வானத்தை பாதுகாத்துட்டு இருந்த ரஃபேல் இப்ப இந்திய பெருங்கடலையும் பாதுகாக்க போகுது. அடுத்து சுக்கோய் 30 MK1ங்கிற ரஷ்யா தயாரிப்பு விமானம். இந்த சுக்கோய் 8 டன்னுக்கு மேல வெப்பன்ஸை கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்ல, வானத்திலிருந்து தரைக்கும் வானத்திலிருந்து வானத்துல பறக்கக்கூடிய டார்கெட்டையும் தாக்க முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல பிரம்மோஸ் மிசைலை பொருத்த முடியும். அதோட ஆபத்துன்னு வந்தா அதை வச்சு எதிரியை அடிக்கவும் முடியும். அடுத்தது தேஜாஸ் மார்க் 1. தேஜாஸ் ஒரு மேக் இன் இந்தியா விமானம். இது சிங்கிள் என்ஜின், அப்புறம் எந்த சூழ்நிலையிலும் பறக்கக்கூடிய 4.5 ஜெனரேஷன் விமானம். இதுல பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரியாத விமானத்தை கூட ரேடார் மூலியமா கண்டுபிடிச்சு அடிக்கிற பவர் இதுக்கு இருக்கு. அதுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அஸ்த்ரா மிசைலை தான் யூஸ் பண்றாங்க. இது எதிரியோட ரேடார்ல சிக்காம பறந்து தாக்குதல் நடத்திட்டு திரும்பவும் வர கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்கு.